பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முரளி சங்கரை ஆதரித்து அனைத்து கட்சியின் சார்பில் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் முரளி சங்கரை ஆதரித்து பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் வானூர் தொகுதிக்கு உட்பட்ட திருச்சிற்றம்பலம் பகுதியில் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விழுப்புரம் பாஜக மாவட்ட தலைவர்கள் ராஜேந்திரன், எத்ராஜ், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் முத்து, தொகுதி செயலாளர் ரகு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பாமக மகளிர் அணி நிர்வாகிகள் பாரத மாதா, அங்காளம்மன், ஜக்கம்மா ஆகிய வேடமடைந்து முரளி சங்கருக்கு ஆசீர்வாதம் வழங்கியும் குறி சொல்லியும் வாக்கு சேகரித்தனர். இதில் பேசிய வேட்பாளர் முரளி சங்கர், மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி கூட்டணியான பாமக வேட்பாளரான தனக்கு வாக்களித்தால் அதிக அளவில் நிதி பெற்று பின்தங்கிய பகுதியான வானூர் பகுதிக்கு அதிக அளவில் மக்கள் சேவை செய்வேன் என்று தெரிவித்தார். மேலும் இதற்கு முன்னால் இருந்த எம்பி தொகுதிக்கு வந்த நிதியை திருப்பி அனுப்பி வைத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பாராளுமன்றம் சென்றால் பிரதமரை வசப்படும் நீங்கள் அவருக்கு கொண்டு வரும் திட்டங்களுக்கு முன்னால் போஸ் கொடுக்கிறீர்கள் என குற்றம் சாட்டினார். பாஜக பாமக கூட்டணி வேட்பாளரான தான் படித்தவன் என்றும் ஹிந்தியில் பேசணும் இங்கிலீஷில் பேசணுமா, என்னை தேர்ந்தெடுத்தால் பாராளுமன்றத்தில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் பேசி நிறைய நிதி கேட்டு மக்களின் குறையை தீர்ப்பேன் என்றும் அப்பொழுது அவர் வாக்கு சேகரித்தார்.